வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஆர்சிபி ஸ்மூத்தி அப்புறம் ஆர்சிபி போரிட்ஜ். இதுக்கு நான் ஆர்சிபி டீம் நேம் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே கர்நாடகாவில் பெங்களூரில் நாங்கள் இருக்கோம். இங்கே முக்கால்வாசி ஃபுட்ஸ் ராகியில் செஞ்சது தான். நம்ம குழந்தைகிட்ட போய் ராகி கஞ்சி குடிமா அந்த மாதிரி சொன்னோன்னா எந்த குழந்தைகளுமே தொட்டே பார்க்க மாட்டாங்க. ஆனால் அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான நேம் வச்சு சொன்னோன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக அவங்க ட்ரை பண்ணுவாங்க, குடிக்கவும் செய்வாங்க. ஹெல்த்தியான இதை நம்ம சொன்னோன்னா கண்டிப்பாக குழந்தைங்க ஏற்றுக்குவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ராகிக்காக வச்சுருக்கேன். ராகி இருக்கிறதுலே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சிறுதானியம். அடுத்தது சின்னமன் நமக்கு வெயிட் லாஸுக்கு யூஸ் பண்ணும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி இருக்குது, சைனஸ் வராமல் தடுக்கும். அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கு மென்சுரேஷன் வலி வர்றதை ரொம்பவே தடுத்துரும். அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தடுக்கிறாங்க, சாப்பிடாமல் போகிறாங்கன்னா அவங்களுக்குலாம் இது கண்டிப்பாக கொடுக்கலாம். மூணாவது பாதாம், அதுதான் ஆர்சிபியில் லாஸ்ட் பி. பாதாம் பற்றி நமக்கு எல்லாமே தெரியும். விட்டமின் இ ஜாஸ்தி இருக்குது, முடி வளர்கிறதுக்கு, நம்ம ஸ்கின்னுக்கு எல்லாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ராகி மால்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம ஒரு 2.5 கப் தண்ணி கொதிக்க வச்சிடலாம். இப்போ ஒரு கப் ராகி மாவு எடுத்து அதை நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லம்ஸ் இல்லாமல் நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துட்டோம்னா நமக்கு அதில் சேர்த்து கிண்டும் போது கட்டி விடுக்காது, கிண்டுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாதாமும் ஒரு பட்டைத்தூள் சின்னமனும் நம்ம எடுத்து ஃபஸ்ட்டு அதில் கொதிக்கிறதில் போட்டுட்டு பாதாமையும் க்ரஷ் பண்ணி நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நம்ம குடிக்கும்போது அந்த நட்ஸ் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்மூத்தி பண்ணையிலையுமே நமக்கு அந்த நட்ஸை அடித்து போட்டோன்னா அந்த டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ அதை போட்டு நம்ம அந்த ராகி மாவையும் சேர்த்து அதில் போட்டு அதை கிண்டிடலாம். நல்லா கட்டி விழுகாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம், கை விடாமல். கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாம். ஏன்னா அது நம்ம ஒரு ட்ரிங்க் மாதிரி தான் குடிக்க போகிறோம். சாதாரணமாக நம்ம ராகி கஞ்சி குடித்தோன்னா நமக்கு பசி தாங்காது. அதே இது ஒரு 2-3 பாதாம் சேர்த்து சாப்பிட்டோம்னா பசியும் நமக்கு ரொம்ப தாங்கும், வெயிட் லாஸ்க்குமே ஹெல்ப் பண்ணும், உடம்புமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதனால தான் நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் ஏற்கனவே ராகி ரொட்டி, அதே மாதிரி ராகியில் செஞ்ச சப்பாத்தி, ராகி கூழ் வரகரிசி வச்சது எல்லாமே இருக்குது. நீங்கள் அந்த வீடியோஸுமே நீங்கள் போய் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வாங்க, அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இது நல்லா கட்டியாக வந்துருச்சு. ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக தான் நம்ம இப்போ உப்பு சேர்க்கணும். அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப கொதி வராது, அதே மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகாது. அதனால் ஃபைனலாக உப்பு சேர்த்துட்டு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஆற வச்சிடலாம். ரொம்ப ஆறணும் அவசியம் இல்லை. நம்ம வாமாக ஒரு கூழ் மாதிரி குடிக்கணுன்னாலும் கொஞ்சம் வெதுப்பாக நம்ம தயிர் சேர்த்தும் குடிச்சிக்கலாம், இல்லை அப்படியே கூட குடிக்கலாம். இப்போ நான் ஒருத்தருக்கு மட்டும் எடுத்துருக்கேன், 1 டம்ளரில். அது தேவையான அளவு எடுத்துக்கலாம். அந்த பாதாமே நம்ம சேர்த்து குடிச்சிக்கலாம், சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சின்னமன் நமக்கு அடியில் செட்டில் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் சால்ட் போடுறேன். அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா தயிர் ஊற்றி நம்ம இதை குடிச்சிக்கலாம். இதுவுமே ரொம்ப ஹெல்த்தியானது. காலையில் நம்ம கேஸ் ஸ்டவ்வில் அந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் தயிர் போட்டு சாப்பிட்டோன்னா அந்த நெஞ்சு எரிச்சல் எல்லாமே நமக்கு போயிடும். அயனும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு ராகியில். அடுத்ததாக இப்போ நம்ம ஒரு ஸ்மூத்தி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு டேட்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் இனிப்பு பிடிக்கும்னா 3 டேட்ஸ் வரைக்கும் கூட போடலாம். அடுத்ததாக இப்போ ஒரு வாழைப்பழம், உங்களுக்கு ஆப்பிள் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆப்பிள் கூட சேர்த்துக்கலாம், இல்லை டேட்ஸுக்கு பதிலாக நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ்லேயே பெர்ரிஸ் எல்லாம் வருது, அது கூட சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம அந்த ராகி மாவையும் கொஞ்சம் போட்டுட்டு ஸ்மூத்தினால் லைட்டாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுக்காக லைட்டாக அடிச்சுட்டு இப்போ நம்ம அதை சாப்பிட்லாம், சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். பனானா, ஆப்பிள், மேங்கோ, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் இந்த ஸ்மூத்தி. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்மூத்தி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் பசங்களுக்கு, வயசானவங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் தாராளமாக அதை கொடுக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.